அதான் நான் என்ன சொல்றேன்னா, அதாவது அதான் பயிற்சிங்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரும். பயிற்சி எடுக்கணும். உடம்பு உங்களுக்கு வந்து நான் அதை சொல்லவே மாட்டேன். நம்ம உடம்பு ஒத்துழைக்காது வரணும். என்ன பண்ணல, பயிற்சியை நல்லா பண்ணுங்க. அதாவது அதான் இந்த இடத்துலயே நீங்க தொழிலை பண்ணணும். அதுக்கு இப்போ நீங்க இப்போ என்ன எல்லாமே தைச்சிட்டீங்களா? எனக்கு வந்து இந்த பை தைக்கிறது, இந்த கர்ச்சீப் தைக்கிறது நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா அதே கொண்டாந்து போட்டுருவாங்க. நம்ம சொல்லணும் அவங்ககிட்ட என்ன சொன்னோம்னா, இப்போ தானே பழகிருக்காங்க, ஏதாவது ஒன்றுனாலும் நாங்கள் அதை விற்க முடியாது, கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா. அதனால அவங்க நல்லா பயிற்சி எடுத்துட்டாங்க சொல்லுங்கள், நாங்கள் கொண்டாந்து கொடுத்துருவோம். நீங்கள் தான் முழுமையான பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அதான் தொழிலாயிடும். மிஷினும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதை வந்து நீங்கள் அதான் நல்லவர்களுக்கு பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு கடையே வச்சு கொடுக்குறது கூட அவங்க ரெடியாக இருப்பாங்க. அவங்க அப்படி ஒரு சின்ன பாக்ஸ் வாங்கி கொடுத்து அது ஒரு கடை மாதிரி எங்கேயாவது முனிசிபாலிட்டி பெர்மிஷன் வாங்கி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து ஆனால் அவங்க வந்து இதை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. அட்டண்டன்ஸை பார்ப்பாங்க, அட்டண்டன்ஸ் போடுவாங்க. இது நம்மளது தான், இது இல்லை வேற. ஏன்னா நம்மளை நம்பி அவர் இருக்கிறனால அவர் ஒன்றும் செய்யலை. சில இடத்துல இது வச்சுருக்காங்க கைரேகை. நீங்கள் வச்சா கைரேகை வச்சு பதிஞ்சாச்சா அது அவங்களுக்கு போகும். இது வந்து நமக்கு நம்ம கொடுக்கல. ஏன்னா என்னுடைய இது என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் வந்து இல்லை வந்தோடனே உங்கள் வீடியோ எடுத்துருவோம். நான் பழைய வீடியோவில் இருக்கேன். அன்னைக்கு கூட ஜிபிஎஸ் கருவியில் போட்டு இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு ரிப்போர்ட்டு காலையில் ஆமாம் 11 மணிக்கே போயிடும். இப்போ அவர் அதை தான் சொல்லுவார், அந்த சென்டர் ஒன்றுங்க சரியான முறையில் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் சுடிதார் தைச்சிருக்கேன், எங்கள் பாப்பாவுக்கு தைச்சிருக்கேன், எங்கள் பாப்பாவுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வந்து எனக்கு வந்து அது அதை விட இங்கே நீங்கள் ஒரு தொழிலை உண்டாகணும். அதற்கான வசதி என்ன இப்போ பண்ணீங்கன்னா நான் பண்ணி தருவது ரெடி. நல்லா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் அதுக்கு டேபிள் போட வேண்டியது செட்டப்பே மாற்றி கொடுத்துருவேன். தொழில் நடக்கிறதுக்கான இது அதை நீங்கள் தான் அதான் சொல்ல, யாராவது ஒரு ஆள் பொறுப்படுத்தி செய்யணும். இந்த பொறுப்படுத்தி செய்கிற ஆளுகளையே கெடுத்துடக்கூடாது. அது நிறைய நடக்குது. பொறுப்படுத்தி செய்கிற ஆளுகளையே பழைய ஆளுங்க அதை கெடுக்கணும்னு தான் பார்க்குறாங்க ஒழிய அது வந்து நமக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியே இருக்காது. நம்மளுடைய பணியை நம்ம தான் செய்யணும் ஒழிய அதை எனக்கு எவ்வளவோ இதில் பல கஷ்டங்கள் கொடுக்குறாங்க. ஆனாலும் நான் அதை வந்து உயர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். அதை வந்து காலையிலே 2 நாளைக்கு போல கூட எனக்கு ஒரு தகவல் தான் இது சொல்லிக் கொடுக்குறது சரியில்லை அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வர்றாங்க. சொல்லிக் கொடுக்குறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெத்தட் இருக்கும். அவங்க மெத்தட் வந்து இவங்களுக்கு பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்குரிய மெத்தடை அப்படியே சொல்லிக் கொடுத்தா தான் அவங்க அதை கொண்டு போவாங்க. அதில் வந்து நம்ம தலையிடவே கூடாது. நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்களா, தள்ளி கொடுத்து முடிச்சுட்டாங்களா, அதைத்தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்தவங்க சொல்கிறாங்க, இது இவங்க சொல்கிறாங்க, அதை அதில் காதலியே வாங்காதீங்க. இதை வந்து இன்னைக்கு 6 பேர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இப்போ நீங்கள் அதான் இன்னொன்று சொல்கிறது என்ன, நம்ம பயிற்சி பெற்றதை நம்மளோடய விட்டுறக்கூடாது. 4 பேர்த்துக்கு நம்ம சொல்லணும், இந்த இடத்துல இங்கே பயிற்சி கொடுக்குறாங்க, நீங்கள் போய் பயிற்சி கொடுங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா தான் இதெல்லாம் இருக்கிறது நிறையா பேர்த்துக்கு தெரியாது. அதை நீங்கள் போய் வெளியே சொல்லி ஆளுங்களை வர சொல்லுங்கள். இந்த சென்டர் வந்து சிறப்பாக நடக்கிறது நீங்கள் பண்ணிக்கலாம்.